ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது யாராலும். என்னன்னு தானே கேட்குறீங்க? சமோசா சமோசா செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நாம் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துருக்கு. கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா காய வச்ச எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய வச்சு சேர்த்துக்கலாம். எதுக்காக காய வச்சு சேர்க்குறதுனா அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் பாருங்கள், நான் காய வச்ச எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். உண்மையாக இது மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதுக்கு நாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 10 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 6லேருந்து 7 வரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எதுக்காக பச்சை மிளகாய் கம்மியாக எடுத்திருக்கேன்னா, குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. அதனால் பச்சை மிளகாய் காரம் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைச்சும் நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். சேர்த்துட்டு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை அது நார்மலாக நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொத்தமல்லி கறிவேப்பிலை அதுவும் நீட்டாக குட்டி குட்டிஸாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சூடானதும் பார்த்திங்கன்னா கடுகு சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம் இதுக்கு அவ்வளோவா. கடுகு மட்டும் தான் சேர்க்குறோம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்க வெங்காயமும் அதோடய பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுட்டேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்திங்கன்னா நம்ம சமோசா சாப்பிடும்போது அங்கங்கே சிக்கும். அதனால் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க. தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் இடையே சேர்த்துக்கணும். வேறு அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. பாருங்கள், நல்லா வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா அப்போ தான் வாசமாக இருக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கி வரணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், நம்ம 10 வெங்காயம் சேர்த்தணும். இப்போ கடைசியில் பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வதங்கி இது ஒரு 10 நிமிஷம் இதை ஆற வச்சுருக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிள் மாதிரி மாவு தேய்ச்சி எடுத்துருக்கோம். இது எது மேலே வச்சுருக்கேன்னா, நான் ஜல்லிக்கரண்டி மேலே வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி ஜல்லிக்கரண்டி இருக்கும். அது மேலே வச்சு இது மாதிரி பண்ணிக்கணும். நான் பண்ணுற பாருங்கள், இதே மாதிரி முக்கோண ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டார், பட்டர்ஃப்ளை எதுனா வச்சுக்கலாம். அதுதாங்க இருக்கிறத ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம அழகாக நீங்கள் கட் பண்ண சர்க்கிள் ஷேப் எனக்கு தேய்க்க வரலன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூடி வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சர்க்கிளாக தேய்ச்சிட்டு இதை எடுத்து நம்ம அந்த இது சொன்ன ஜல்லிக்கரண்டி அது மேலே வச்சுக்க போகிறோம். இதுக்கு எந்த பேஸ்ட்டும் தேவைப்படாதுங்க. இதுக்கெல்லாம் நம்ம பேஸ்ட் ஒட்டலாம் தேவையில்லை. இது மாவு அதே ஒட்டிக்கும் நல்லாவே. பாருங்கள், இது மாதிரி 3ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்படி ஒரு டிப் பண்ணி இது பண்ணி அழுத்தி விட்டுட்டு அதே மாதிரி 2 பக்கமும் அழுத்தி விட்டுருணுங்க. அவ்வளோதாங்க, ஸ்டார் சமோசா ரெடி ஆயிருங்க. இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கணுங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சமோசா பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி சமோசா செஞ்சுருந்தீங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். செய்யாதவங்க இதை பார்த்து செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க சமோசா செய்யறதுக்கு. பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கடாய் வச்சு கடாய் சூடாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒவ்வொன்றா விட்டு உள்ளே விடலாம். உள்ளே விட்டு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ சுற்றி விட்டுடலாம். பாருங்கள், குட்டி குட்டிஸாக சுற்றி விடுங்க. நான் ஒரு 5 விடுறேன். இடம் இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. இல்லை குட்டி வானல் வைக்கிறேன்னா கொஞ்சமாக ஒரு 2-3 கூட போட்டுக்கோங்க. நல்லா 5 விட்டுருக்கேன். இது திருப்பி எடுத்துக்க போகிறோம். நல்லா எண்ணெய் மேலே ஊற்றும் போது பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு வரும் பாருங்கள்.
தெரியுதா? அங்கே பாருங்கள் புஷ்ஷுன்னு எப்படி வருதுன்னு. நீங்கள் பூரி செய்யும்போது கூட பூரி புஷ்ஷுன்னு வரலன்னா இது மாதிரி எண்ணெய் அது மாதிரி ஊற்றிக்கோங்க, புஷ்ஷுன்னு வரும். அதுதாங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வந்து ப்ரௌனிஷாக வரணும், அந்த அளவுக்கு வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து முறுக்குன்னு சாப்பிட முடியும் சமோசாவை. மேலே ஸ்பைசஸாக உள்ளே வந்து இதுவாக இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக. மேலே ஸ்பைசஸ் உள்ளே கிறிஸ்பி, வேறு லெவல் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, சுட சுட சமோசாவை பிச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசம். பாய், நெக்ஸ்ட் வீடியோ